பிரான்ஸ் தரப்புல இருந்து வரவேற்பு தெரிவிச்சுக்கிறாங்க. ஆஹா! சும்மா நம்ம பேசி பார்த்தோம். ரஷ்ய தரப்புலருந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சே. வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். வெல்கம். அதாவது பப்ளிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட விருப்பத்த, உங்களோட விஷயங்கள, உங்களோட எண்ணங்கள சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. வரவேற்கிறோம். இது நல்ல அப்ரோச்சா இருக்குது. இந்த அப்ரோச் நம்ம கன்டின்யூ பண்ணலாம். வரக்கூடிய நாட்கள்ல எப்படி பேசலாம்? என்ன மாரி இத வந்து பார்த்தீங்கன்னா, முன்னெடுக்கலாம்? இதோட பெஸ்ட்டான வே என்ன? அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம் அப்படிங்கோல பிரான்ஸ் தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆவலா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இத சொல்லிட்டு ஆவலா இருக்காங்க. எப்படி பேசணும் அப்படிங்கிறதுல ஆவலா இருக்காங்க. ஆனா, இதுல இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க. அதாவது அழுத்தி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பேசலாம். மாஸ்கோ கூட அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம். எப்படி இந்த பிரச்சனைய வந்து கொண்டு வரலாம்? என்ன ஏதுங்கலாம் பேசலாம். ஆனா அது டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணும். நாம என்ன பேசுறோம்? யூரோப் சார்பா நம்ம என்ன பேசுறோம்? அப்படிங்கிறத பிரான்ஸ் சார்பா என்ன பேசுறோங்கிறத உக்ரைனுக்கு அப்படியே தெரியப்படுத்தணும். ஏன்னா, ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனோட ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட்னர். யூரோப்பியன் பார்ட்னர் அல்லவா? இப்ப பார்ட்னருக்கு சொல்லாம எப்படி? ஸோ, அதனால அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சொல்லிறணும். டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணும். நம்மளோட கோல் என்னவோ, அத அச்சீவ் பண்ணணும். ஸோ, அத நோக்கி நம்மளோட பேச்சுக்கள் இருக்கணும். ஸ்ட்ராங்கா லாஸ்டிங் பீஸுக்காக, உக்ரைனுக்காக பேசுவோம் அப்படிங்கிறதுல மேக்ரான் அவர்கள் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த லாஸ்டிங் பீஸ் அப்படிங்கிறத அவங்க விடமாட்றாங்க. ஸோ, லாஸ்டிங் பீஸ் அப்படிங்கிறத ரஷ்ய தரப்பு வந்து ஏற்கல. அவங்க லாங் பீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏங்குறாங்க. ஸோ ரஷ்யா வந்து இந்த லாஸ்டிங் லாங் இந்த ஒரு இடையே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டிகள் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. சரி ஓகே. மியாமில பேச்சு நடந்ததே 2 நாளா நடக்குதே. அது வந்து 2 விதமா நடக்குது. அமெரிக்கா, ஈரோப், உக்ரைன் இவங்க பேசுவாங்க மியாமில. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா இவங்க பேசுவாங்க. ஸோ இது போல மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல யூரி யுஷன்கோ அவர்கள் ரஷ்யா சார்பா பேசுறதுக்காக போயிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகள். விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாருங்க. இந்த ட்ரைலேட்டரல் மீட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பேசுறதுக்கு அதெல்லாம் டிஸ்கஸே பண்ணல. இந்த சும்மா ட்ரைலேட்டரல் மீட்டிங்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யா 3 நாடுகள் உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் நாங்க பேசவே இல்ல சீரியஸா. ஏன்னா, ஒரு ஒப்பந்தமே எட்டப்படல. அதுக்கப்புறம் தான் அந்த ஒப்பந்தத்த பத்தி பேசுறதுக்காக 3 நாடுகள் ஒண்ணு கூடுவாங்க. ஸோ 3 நாடுகள் உட்கார்ந்து பேசுறதுக்கு கூட இப்ப வரைக்கும் ஒத்து வரல அப்படின்னா, அமைதிக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொலைதூரத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ 3 நாடுகள் இன்னும் உட்கார்ந்து பேசுற மாரியான எந்த ஒரு விஷயமும் பேசல அப்படிங்கிறத அத பத்தி பேசவே இல்ல அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுலருந்து தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யூரோப்பியனும், உக்ரைனும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய அந்த அமைதி ஒப்பந்த பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா? அந்த பிளான் லாங் டெர்ம் பீஸ வந்து அத அச்சீவ் பண்றதுக்கு ஏன்னா ரஷ்யாக்கு லாங் டெர்ம் பீஸ் வேணும். உக்ரைன், யூரோப்பியன் யூனியன் பொறுத்தவரைக்கும் லாஸ்டிங் பீஸ் வேணும். அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் பீஸ் வேணும். ஸோ இந்த வார்த்தைகள் பீஸ்ங்கிறது ஓகே. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகள் யாரோடது? ஸோ அவங்களோட ஆளுமை அங்க செல்லும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ அந்த லாங் டெர்ம் பீஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஏற்புடையதா இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க. இந்த மாற்றம்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ அது வந்து கேட்டகாரிக்கலி அன்அக்செப்டட். அதாவது திட்டவட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டாங்க. யூரி ஷங்கா அவர்கள் தரப்பு. சரி ஓகே. அப்போ விட்டாஃப் அவர்கள் என்ன சொல்றாரு இத பத்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். சண்டே டாக்ஸ் என்ன நடந்துச்சு? புரொடக்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ்ங்க. நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்குது பேச்சுவார்த்தை. அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதாவது ஷேர்டு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன், ஈரோப், அப்புறம் அமெரிக்கா. 3 நாடுகளும் ஷேர்டு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச்னா என்ன? இதுக்கப்புறம் இணைஞ்சு செயல்படுவீங்களா? இதத்தான் சொல்ல வரீங்களா? அப்படிங்கிற கேள்வி வருது. அம் அதாவது ஈரோப் கூட தனியா பேசியிருப்பாங்க. ஈரோப், உக்ரைன், அமெரிக்கா. இந்த மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர்டு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச்ச ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது போல ஒரு முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. ப்ரொடக்டிவாவும், கன்ஸ்ட்ரக்டிவாவும் இருந்துச்சு அப்படிங்கிறது போல அவர் தரப்புலருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, விட்டாஃப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, திமித்ரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புரொடக்டிவ், கன்ஸ்ட்ரக்டிவா இருந்துன்னு சொன்னார் இல்லையா? அவர் கூட பேசினது புரொடக்டிவ், கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கு. 2 தரப்புலயும் பேசினது புரொடக்டிவா இருக்குன்னு சொல்லிக்கிறார் விட்டாஃப் அவர்கள். இதுல என்னன்னா, ஆ ரஷ்ய தரப்புல இருந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம அச்சீவ் பண்றதுக்கு, அமைதிய அச்சீவ் பண்றதுக்காக, உக்ரைனுக்காக நம்ம ஃபுல்லா கமிட்டடா வொர்க் பண்றோம் அப்படிங்கிறத அவங்க நெனைக்கிறாங்க. ரஷ்ய தரப்புல நெனைக்கிறாங்க. அதுக்கு மதிப்பும் குடுக்குறாங்க. மதிப்பும், மரியாதையும் குடுக்குறாங்க. நம்ம இந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறோம்னு, அதுக்கு மதிப்பு, மரியாதை குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போடுறத ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறது போல அமெரிக்காக்கு ஆதரவா தான் ரஷ்யா தரப்புல இருந்து இருக்கிறாங்க. உக்ரைனோட பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வந்துட்டு, அமைதியும் ந ஸ்திரத்தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு நாங்களும் உதவுறோம் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட இணைஞ்சு ரஷ்யா செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிற விட்டாஃப் அவர்கள் தரப்புன்னு சொல்றாரு.
இதே உஷங்கா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, யூரோப்பியனோட பார்ட்னர் ப்ரொபோசல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்புடையதா இல்ல. அந்த இம்ப்ரூவ் பண்ணப்பட்ட அந்த பீஸ் பிளான்ங்கிறது ஏற்புடையதா இல்ல அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. பட் ஆனா, இவரு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கு. ரஷ்யா மதிக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. ஒப்பந்தம் எட்டப்பட்டது, முடிவு எட்டப்பட்டது அப்படிங்கிறது போல இரு தரப்புலயும் சொல்லல. இப்ப பீஸ் பிளான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ்க்கே வரல. அது மட்டும் இல்லாம திமித்ரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்ப திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கே போறாரு. அதாவது இன்னைக்கு. ஸோ 11 மணி நேரம் கேப் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ரஷ்யாக்கு போறாரு. மியாமி பொறுத்தவரைக்கும் அந்த டைம் டிலே இருக்க போகுது. ஸோ அதனால சொல்ல வரேன். ஸோ திருப்பி ரஷ்யாக்கு போறாரு. ரஷ்யாவுக்கு திமித்ரி அவர்கள் வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள பார்த்து என்ன பேசியிருக்கோ, அதோட விஷயம் என்ன? சாராம்சம் என்ன? அப்படிங்கிறத பண்ணா அவர்கிட்ட பேசி இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் பேசி சொல்லி முடிவுகள் எட்டப்படும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நிலைமைகள வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் கருத்துல கொண்டு அதுக்கப்புறம் திருப்பி இத பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்ட வந்து பண்ணா அவங்க வந்து பேசுவாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது விட்டாஃப் அவர்களோட பேச்சு. திமித்ரி டிமித்ரியேவ் அவர்களோட பேச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யுஷங்க் அவர்கள். ஏன்னா பேச்சுல நெறைய பேரு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நெறைய விதமா பேசுறாங்க அப்படிங்கும்போது, பல வகையான விஷயங்கள் இதுல இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணம் தான் சொல்ல வந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஏன்னா இப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கலேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் எந்த ஒரு வகையிலயும் விட்டு வைக்கிற மாரி இல்ல. பேச்சுவார்த்தைகள் ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும், அமெரிக்காவுல ஒரு செனட் கிரஹாம் அவர்கள் இத நம்ம ஆல்ரெடி இவர பார்த்திருப்போம் நம்ம சேனல்ல. ரஷியன்ஸ் ஆர் டையிங் அப்டின்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் வி எவர் மேட் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்தது. அது தப்பான செய்தி. யாரோ எடிட்டிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல சொன்னாலும், இந்த கிரஹாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட். காசு மட்டும் தான் செலவு பண்றோம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, இவரெல்லாம் நெறைய தடவ சொல்லிக்கிறார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபர். இவர் இப்பவும் செனட் தான். ஸோ இவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கமே ரஷ்யா மட்டும் இந்த அமைதி ஒப்பந்தத்தை ஏத்துக்கலாம் மறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வெனிசுவேலாக்கு எப்படி வந்து நீங்க ஆயில் டேங்கர்லாம் புடிச்சிட்டு வரீங்க, அதே போல சிமிலரான ஒரு அப்ரோச் ரஷ்யாவோட ஆயில் டேங்கர்லாம் இருக்கு இல்லையா? சாங்ஷன் பண்ணப்பட்ட ஆயில் டேங்கர் அது எல்லாத்தையும் புடிச்சிட்டு வாங்க. ரஷ்யா வந்து இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா, அதே போல நீங்க பிடிக்கணும். ரஷ்யாவ ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம்னு சொல்லி நீங்க கொண்டு வந்துரணும். அத பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு. ஏன்னா இப்ப அமெரிக்கா திரும்பவும் 3வது டேங்கர் வந்து பண்ணா புடிச்சிட்டு போயிட்டாங்க. வெனிசுவேலாக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய டேங்கர். பனாமா ஃபிளாக் இருக்கக்கூடிய ஒரு டேங்கர் பெல்லா 1 அப்படிங்கிறத வந்து பண்ணா புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ வர்த்தகம் அப்படிங்கிறது தடைபட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃப் அதெல்லாம் போட்டு பார்த்தாரு ட்ரம்ப் அவர்கள். ஸோ டாரிஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அ கோர்ட்லலாம் கேஸ் போடுறாங்க அப்படிங்கிறனால, இப்ப ராணுவத்த பயன்படுத்தி இங்க டேங்கர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தடைப்படுத்துறாங்க அப்படிங்கும்போது, அமெரிக்கா கூட பொருட்கள் போறது, வரது. ஸோ இது போல விஷயங்கள்லாம் அங்க வர்த்தகம் பாதிப்படையுது அப்படின்னா, வர்த்தகம் பாதிப்படையறதுனால எக்கனாமிக்கல் பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்துக்காத நாடுகளுக்கு அமெரிக்கா குடுத்துட்டு இருக்காங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டாரிஃப் போட்டு பார்த்தாரு. ஒத்து வர மாரி தெரியல. ஸோ இப்போ வர்த்தகத்த முடக்கலாம். இந்த அமெரிக்கா, தெற்கு அமெரிக்கா வர்த்தகத்தையே அவங்க கொண்டு வரக்கூடிய பொருட்கள முடக்கலாம் அப்படிங்கிறனால, இவர் தரப்புலருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரா? அப்படிங்கிற ஒரு அப்ரோச்ல பல அனலிஸ்ட் தரப்புலருந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ நேவல் பிளாக்கேட் அப்படிங்கிறது வெனிசுலாக்கு போட்டிருக்காங்க. ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, மத்த நாடுகளுக்கு எக்கனாமிக் சாங்ஷன் மாரி இது ஒரு பிளாக்கேட் போடுறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இதே நேரத்துல எஸ்கலேஷன் அப்படிங்கிறது அமெரிக்காவோட உளவு விமானம் தொடர்ந்து கருங்கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. அமெரிக்காவோட பம்பார்டியர் ஆர்டிமிக் 2 அப்படிங்கிற எலக்ட்ரானிக் ரிகானிசான் ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கருங்கடல்ல சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த இந்த வகையான ரிகானிசான் ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ரேடார் 600 கிலோமீட்டர் தொலைவுல இருந்தாலும், கண்காணிச்சு அதுக்கேத்தபடி செயல்படுத்தக்கூடிய ஒரு ரிகானிசான் ஏர்கிராஃப்ட். ஸோ இது இன்கேஸ் ஏதாவது உக்ரைன் தாக்குதல் பண்றாங்கன்னா, குழப்புறது, இது போல வேலைகள் வந்து பண்ண இந்த ரிகானிசன் ஏர்கிராஃப்ட், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ரிகானிசன் ஏர்கிராஃப்ட் செய்யும். ஸோ இது அந்த பகுதியில சுத்திட்டு இருக்கு அப்படிங்கும்போது, அழுத்தங்கள் அமெரிக்கா முடிஞ்ச வரைக்கும் ரஷ்யாக்கு எதிரான அழுத்தங்கள குடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. ஆனா, இப்ப உக்ரைன் சார்பா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க இல்லையா? அதுல பேச்சுவார்த்தைக்கு இன்வால்வ் ஆனதும் பார்த்தீங்கன்னா, ருஸ்டம் உமரோவ் அவர்கள். அவரும் இன்வால்வ் ஆயிருக்காரு. ஸோ இதுல அவர் தரப்புலருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நல்லா இருந்ததுங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பேசப் போறோம். திரும்ப அமெரிக்காவோட பேசப் போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நல்லா கன்ஸ்ட்ரக்டிவா தான் இருந்துச்சு. ஆனா, சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்காக அமெரிக்காவோட இணைந்து செயல்படுறதுக்கு நாங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கோம். அதுவும் பிராக்டிகல் ரிசல்ட்ட நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அது டைம் ஃப்ரேம்லாம் வேணும் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சீக்கிரமா என்னென்ன, அடுத்தடுத்து என்னென்ன அப்படிங்கிறத டைம் ஃப்ரேம்லாம் வேணும் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உக்ரைன்ல எலக்ஷன் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளோட சாராம்சம் பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் உக்ரைன்ல பேச்சுவார்த்தை.
பிரச்சனை நிறுத்தம், சண்டை நிறுத்தம், தாக்குதல் நிறுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் ரஷ்ய தரப்புல இருந்து இப்போதைக்கு ஒத்துக்கிற மாரி இல்ல. ஃபர்ஸ்ட் எலக்ஷன். எலக்ஷன் நடக்குதுன்னா எப்படி நடக்கலாம்? என்ன மாரி நடக்கலாம்? ஸோ அதுக்கேத்த மாரியான பேச்சுகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் யூரோப் நாடுகள் இப்ப ரஷ்யாவோட என்கேஜ் பண்றதுக்கு ஆர்வமா இருக்காங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி உக்ரைன்ல இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? அது எப்படி கணக்கெடுக்கிறது? அது எப்படி யார் மானிட்டர் பண்றது? சீர்கள் சீர்கேடுகள் நடக்குதா? முறைகேடுகள் நடக்குதா? அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ரஷ்யா கிட்ட போய் கேட்கறாங்கன்னா, ரஷ்யா என்ன கேட்பாங்க? அதே போல யூரோப்லயும் நாங்க வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ இது போல விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நுணுக்கங்கள் பல விஷயங்கள் இருக்கனால இத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள். அது மட்டும் இல்லாம, இப்போ எலக்ஷன் போர் நடந்துட்டு இருக்க சூழல். பல நபர்கள்ட்ட துப்பாக்கி அது போல எல்லாம் இருக்கு. ஸோ இப்ப எலக்ஷன் நடக்குதுன்னா, யார் நிப்பா? எப்படி? என்ன மாரி அப்ரோச்? யார் யார் சார்பா? எந்தெந்த நாடுகள் சார்பா யார் யாரெல்லாம் நிப்பாங்க? யார் யாரோட ரெப்ரசன்டேட்டிவ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுபோல பல விஷயங்கள் இருக்கும் போல இருக்கு. ஸோ அதுபோல பேசலாம் அப்படிங்கிறது போல சும்மா அரசல் புரசலா பேசிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை இன்னைக்கு முடிஞ்சுச்சு. கிறிஸ்துமஸ்ல முடிஞ்சுச்சு. நியூ இயர்ல முடிஞ்சுச்சு. ஜூன்ல முடிஞ்சுச்சு அப்படின்ற மாரிலாம் இப்போதைக்கு இருக்கிற மாரி தெரியல. முதல்ல எலக்ஷன் நடந்து முடியட்டும். அந்த ரிசல்ட் ஏற்புடையதா இருக்கா? இல்லையா? எல்லா பார்ட்டிஸும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? ஏன்னா ஒன்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அத ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது போல நடந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல. இதுக்கு ஆதாரப்பூர்வம் அப்படின்லாம் எதுவும் இருக்காது. ஏன்னா அவங்க பேசுறது எதையும் வெளிய சொல்றதில்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்குது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில அப்படிங்கிறது பொறுத்து. இப்ப அடுத்தது கிறிஸ்டியன் மும்மர் அவர்களும் பேசி முடிச்சு என்ன சொல்லப் போறார் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பேச்சுவார்த்தை ப்ராக்ரஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அது நல்ல விஷயம் தான். எஸ்கலேட் ஆகாம இருக்கிற வரைக்கும். ஒன்ஸ் எஸ்கலேட் ஆச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம கார்த்திக் பாஸ்கரன் அவர்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரூ. 500 ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நெறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களோட அன்பு ஆதரவும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்பவும் நன்றி. இதே போல தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எப்பவும் எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவ முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.